திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு குங்கிலிய கலைய நாயனார் பார்க்கலாம். கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு நம்பியாரர் பாடியிருப்பார் திருத்தொண்ட தொகையில். சோழவள நாட்டிலே திருக்கடவுரிலே அந்தனர் மரபிலே தோன்றியவர் இவர். சிவபக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர். திருக்கோயிலில் குங்கிலியத்தை தூபமிடுவதை ஒரு திருத்தொண்டா செய்துட்டு வந்திருந்தார். மிக கடுமையான வறுமை வந்த போதும் திருத்தொண்டை செய்யதை நிறுத்தலை. ஒரு டைமில் ஒரு 2 நாளைக்கு குடும்பமே மொத்தமாக பட்டினியாகவே இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க மனைவி தன்னுடைய மாங்கல்யத்தை கழட்டி கொடுத்து நெல் வாங்கிட்டு வர சொல்லி குங்கிலிய கலைய நாயனாரை அனுப்பினாங்க. அவர் போயிட்டுருக்கும்போது எதிரில் குங்கிலியை பொதி வித்துட்டு ஒருத்தர் வந்தார். உடனே கலையனார் எல்லாத்தையும் மறந்துட்டார். அந்த தாலியை கொடுத்து குங்கிலியத்தை வாங்கி எடுத்துகிட்டு போய் கோயிலில் அவர் பாட்டுக்கு தூபம் போட்டுட்டு அந்த பசி மயக்கத்தில் உறங்கிட்டார். அப்போது நாயனோரோட இல்லத்துலேயும் மனைவி குழந்தைங்களையும் பசியிலேருந்து அவங்களும் அயர்ந்து, அதாவது பசியில் தூங்குவாங்கள்ல, அந்த மாதிரி அயர்ந்து உறங்கிட்டாங்க. அப்போ சிவபெருமான் அந்த இல்லத்தில் ஃபுல்லாக பொற்குவியலும் நெற்குவியலும் எல்லாமே நிரம்ப அருள் செய்து அதை அம்மையாருக்கு கனவுல போய் உணர்த்தினார். அதே மாதிரி குங்கிலிய கலைய நாயனாருக்கும் கனவுல உணர்த்தினார். அவர் திருக்கோயிலேருந்து பணி செய்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாக செல்வம் நிறைந்து எல்லாமே இருந்தது. அம்மையார்கிட்ட கேட்டதுக்கு பெருமான் கொடுத்தார் அப்படின்னதும் தனக்கும் கனவுல வந்ததை சொன்னார். அப்புறம் கலைய நாயனார் அடியவர்களுக்கு அமுது ஊட்டி திருத்தொண்டை குறைவர செய்து கொண்டு வந்திருந்தார். அப்புறம் ஒரு நாளில் திருப்பனந்தால சிவலிங்கம் திருமேனி சாய்வுற்று இருந்தது. இதுக்கு ஒரு தனி கதை உண்டு, அது அப்புறம் பார்க்கலாம். மன்னன் அந்த சிவலிங்க திருமேனியின் சாய்வை நீக்கி நிமிர்த்தி வழிபட விரும்பினான். அதனால் யானை சேனை அதெல்லாம் கயிறு கட்டி கூட நிமிர்த்து பார்த்தோம், அது நிமிர்த்த முடியல அந்த லிங்கத்தை. இதை கேள்விப்பட்ட குங்கிலிய கலைய நாயனார் என்ன பண்ணார், திருப்பனந்தால் சென்று சிவலிங்கத்தில் பூட்டியிருந்த கயிற்றை எடுத்து தாங்கழுத்தில் கட்டிட்டு இழுக்க வந்தார். உடனே அடியவரின் அன்பு கயிற்றின் இழுப்புக்கு சிவலிங்கம் நிமிர்ந்தது. மன்னன் நாயனாரை வணங்கி திருக்கோயில் திருப்பணி செய்து முடித்தான். இது மட்டும் இல்லாமல் கலையனார் ஒரு நாள் திருக்கடவுருக்கு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் வந்தபோது அவர்களை எதிர்கொண்டு அழைத்து திரு அமுது செய்வித்து அவர்கள் அருளையும் ஆண்டவன் அருளையும் பெற்றார். குங்கிலிய கலைய நாயனார் தம் திருப்பணியை முறையாக செய்து வாழ்ந்து சிவபெருமான் திருவடி நிழலை அடைந்தார். திருச்சிற்றம்பலம்.